வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படி வச்சுனோம்னா, இது வந்து சைனு BS6 வண்டி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், பேட்டரி சார்ஜ் ஏறலை, அதுக்கப்புறம் வண்டி வந்து அடைச்சி ஓடுது. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ஓபிடியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, கிராங்க்ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து காமிச்சிருந்தது. கிராங்க்ஷாஃப்ட் பொசிஷன் சென்சாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து திரும்ப அழிச்சு பார்த்தோம், கம்ப்ளைண்ட் வந்து போகவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வரும் இல்லையா, வரக்கூடிய அந்த 6 பின் ரிலே, அந்த 5 பின் ரிலே, அந்த ரிலே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ரிலேயும் வந்து நல்லா இருக்கு. பேட்டரியும் வந்து வேறு பேட்டரி சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டோம். ஆனாலுமே வந்து பேட்டரி வந்து ரீசார்ஜ் வந்து ஆகலை. பேட்டரி ரீசார்ஜும் ஆகலை. அதே மாதிரி நமக்கு வந்து உள்ள வந்து பிக்கப் காயிலோட கம்ப்ளைண்ட், நமக்கு வந்து கிராங்க் பொசிஷன் சென்சாரோட கம்ப்ளைண்ட் வந்ததுனால நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா, காயில் அசம்பிளி தான் நம்ம வந்து மாற்றிருக்கோம். காயில் அசம்பிளியில் வந்து எந்தவித டேமேஜ் எதுவுமே இல்லை. ஆனால் நமக்கு வந்து இந்த ஹால் சென்சார் மட்டும் நமக்கு வந்து போயிடுச்சு. அதனால தான் வந்து கிராங்க் பொசிஷன் சென்சாரோட கம்ப்ளைண்ட் வந்து வருது. இப்போ இதை வந்து நம்ம வந்து வாங்கி மாட்டிட்டோம். மாட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து வண்டி வந்து ஸ்டார்டிங் ஆகுதா, ஏற்கனவே வந்து அந்த பழைய பேட்டரியில் வந்து ஸ்டார்ட் ஆகலை, இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ வந்து எரைஸ் பண்ணிடுவோம். அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம வந்து எரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இந்த கம்ப்ளைண்ட் வந்து இப்போ நம்ம வந்து எரைஸ் பண்ணிட்டோம். செக் இன்ஜின் இல்லாமல் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. வண்டியை வந்து இப்போ வந்து கிக் ஸ்டார்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா பேட்டரி வந்து சுத்தமாக வந்து லோவாக இருக்குது. பேட்டரி ரீசார்ஜ் ஏறுதான் காமி. இப்போ பார்த்தா தெரியும் 12 வோல்ட் இருக்குது. நம்ம ரேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 13 வோல்ட்டுக்கு மேலே வந்து வருது. அப்போ வந்து பேட்டரி வந்து ஃபுல்லாக வந்து டவுனாக இருக்கிறனால நமக்கு வந்து கம்மியாக ஏற மாதிரி காமிக்கும். இதே இது நம்ம வந்து பேட்டரி வந்து சார்ஜ் வந்து பக்காவாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பேட்டரி சார்ஜ் வந்து பக்காவாக வந்து காமிக்கும். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு ட்ரையல் வந்து நம்ம வந்து போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேட்டரி சார்ஜ் எப்படி ஏறுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து பேட்டரி வந்து சார்ஜ் ஏறிடுச்சு. ஏன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்து நான் வந்து வண்டியில் வந்து போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து வண்டியில் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் வந்து எடுக்குது. பக்காவாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி வீடியோவில் சந்திப்போம்.